ஆளுமையாக திகழ்ந்து வருகின்றார். வானொலி, இணையம், சமூக ஊடகங்கள் மூலமும் தனது திறமைகளை உலகறிய செய்தவர். இவரின் சேவைகளை பாராட்டி கௌரவிப்பதில் நாம் பெருமை அளிக்கிறோம். தொடர்ந்தும் கௌரவங்களை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் பணிவன்புடன் அழைத்து நிற்பது திருமதி சதுஷிகா ஜெயபிரகாஷ். திருகோணமலையைச் சேர்ந்த இவர் உயர்தரம் வரை கல்வி கற்றவர். தனது கணவருடன் இணைந்து சமூக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். சுய தொழில் முனைவுகளில் இளம் தம்பதியினராக அடிப்படை வியாபார முயற்சியில் இருந்து தொடர் உழைப்பால் பல்பொருள் அங்காடியை உருவாக்கியுள்ளார். குறைந்த விலையிலும் தரமான பொருட்களை சந்தைப்படுத்துவதில் திறம்பட உழைத்தவர். இன்று பொருளாதார நிலையில் உயர்வடைய சிறந்த பல திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார். அனைவருக்கும் வணக்கம். நான் சங்கத்தார் வயல் ராணி மகள் ரோசி. தற்பொழுது திருகோணமலையில் இருந்து ஃபர்ஸ்ட் டைம் யாராவது எனது வீடியோக்கள் பார்ப்பவர்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு தரும் ஆதரவாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு வீடியோவுக்கு செல்வோம். மறை மாவட்ட ஆயர் பேரருள் திரு நோயல் இமானுவேல் ஐயா அவர்களையும் திருகோணமலை தென்கையிலை திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் பேரருள் திரு நோயல் இமானுவேல் அடிகளார் அவர்களையும் அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு இன்றைய நமது நிகழ்வின் முதன்மை விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருகோணமலை மாநகர சபையின் முதல்வர் கௌரவ செல்வராஜா ஐயா அவர்களையும் அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு இன்றைய நமது நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ சண்முக இல்ல பொறுப்பாளர் செல்வி விமலா நடராஜா அம்மணி அவர்களையும் அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு திருகோணமலை பிரதி கல்வி பணிப்பாளர் சுபாங்கி ஜோன்சன் அம்மணி அவர்களையும் அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு நாங்கள் பணிவன்புடன் அழைத்து நிற்பது பிரதி பிரதம செயலாளர். தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு நாங்கள் பணிவன்புடன் அழைத்து நிற்பது உதவி கல்வி பணிப்பாளர் ரவீந்திரன் ஐயா அவர்கள். ஏற்றி வைக்குமாறு நாங்கள் பணிவன்புடன் அழைத்து நிற்பது திருமதி மைதிலி சேகரன் அம்மணி அவர்களை. விளக்கினை ஏற்றி வைக்குமாறு சட்டத்தரணி துஷ்யந்தன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். பிரசாந்தினி உதயகுமார் அம்மணி அவர்களை அழைத்து நிற்கின்றோம். பணிவன்புடன் அழைத்து நிற்பது நிருஜா அம்மணி அவர்களை, கனக தீபகாந்தன் அவர்களை. தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு நாங்கள் பணிவன்புடன் அழைத்து நிற்பது அன்பின் பாதை எண்ணப்போல் வாழ்க்கை கலை இலக்கிய மன்றத்தின் போஷகரும் மூத்த எழுத்தாளருமான ஷெலிதாசன் ஐயா அவர்கள். அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து நன்றி. Distinguished personalities whose presence graced this event. I warmly welcome Mr. Deepakandan, President, Ernapol Valkai Kala Ilakkiya Mandram. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பின் பாதை எண்ணம்போல் வாழ்க்கை கலை இலக்கிய மன்றம் பெருமையுடன் வழங்கும் பெண்மையை போற்றுவோம் 2025
மூன்றாவது ஆண்டிலே நாங்கள் மாண்புமிகு பெண்களை கௌரவிக்கும் நிகழ்வாக இந்நிகழ்வில் ஒன்று கூடியுள்ளோம். வையகத்துள் நாம் எமது மொழி கலாச்சாரம் அனைத்துமே தாய்மையில் தொடங்கியது. தாய்மொழி, தாய், எமக்குரிய அனைத்துமே தாய்மையிலிருந்து உருவானது. கடற்பனுடைய பாதாரவிந்தங்களை பணிந்து இருக்கின்ற எங்களுடைய மாவட்ட ஆயர்களுக்கும் அச்சோவியர் அவர்களுக்கும் என்னுடைய உயர் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விருதுகளிலிருந்து நாங்கள் வந்திருக்கின்ற எங்களுடைய மாநகர முதல்வர் சிறப்பு வந்தினராகவும் இருக்கின்ற ஏனைய பெரியோர்கள் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களும் இறை ஆசிரியர்களையும் கொள்கின்றோம்.
ஆண்களுக்கும் எனது இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பின் பாதை சமூகம் 2028 தொடக்கம் 2025 வரை 7 வருட காலமாக தன்னுடைய சேவையினை ஆற்றி வருகிறது. ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த நேரத்தில். எங்களுடைய இந்த அன்பின் பாதை சமூகத்திலே ஒரு தலைவியாக இருக்கக்கூடியவர் தான் எங்களுடைய ரொசில்டா அக்கா. உதவி என்று சொல்லி சொன்னவுடன் ரொசில்டா அக்காவினுடைய பெயர் தான் அடிக்கடி ஞாபகத்திற்கு வரும். ஒரு தமிழிலே ஒரு இலக்கியம் ஒன்று இருக்கிறது, அது படிக்காசு புலவர் எழுதியது. ஓர் தட்டிலே பொன்னும் ஓர் தட்டிலே நெல்லும் ஒக்கவிக்கின்ற கார் தட்டிய பஞ்சகாலத்தில் காரிய பேரார் வந்து தடுப்பினும் ஒரு தட்டு வராமல் மார் தட்டி சொன்னவர் துறைமாள் சீதக்காதி என்று சொல்லி சொல்வார்கள். அதாவது படிக்காசு புலவர் எழுதினார். எனக்கு இந்த பாடலிலே ரொசில்டா அக்காவினுடைய ஞாபகங்கள் தான் அடிக்கடி வருகிறது. ஏனென்று சொல்லி சொன்னால், கொரோனா என்ற ஒரு கொடிய பஞ்சகாலம் வந்தது. அந்த கொடிய பஞ்சகாலத்தில் நிறைய பேர், எங்களுக்கு தெரியும், உணவில்லாமலோ அல்லது காசு இருந்தும் அதை செலவழிக்க முடியாமல் பலர் இருந்திருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் எங்களுடைய அக்கா பல்வேறு விதங்கள், இந்த சீதக்காரி போல, அதாவது எந்த நேரத்தில் உதவி தேவைப்பட்டாலும் உடனே செய்யக்கூடிய ஒரு முகக்கவசம் அணிந்து கொண்டு அவருடைய மோட்டார் சைக்கிளிலும் சரி ஆட்டோவிலும் சரி நிறைய உணவுப் பொதிகளை கொண்டு சென்று நிறைய பேரிடம் சேர்த்திருக்கிறார். நிறைய
நலம் நலமென சுடர்சடும் உயிர் கேட்டேன். தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல் மனம் கேட்டேன். அசையறு மதி கேட்டேன், இவை அருள்வதில் உனக்கு எதுவும் தடையுள்ளது. பாரதியின் பெண்களுக்கான எதிர்பார்ப்பு வரிகளாக நான் இந்த வரிகளை பார்க்கின்றேன். அந்த வகையில் அந்த வரிகளை உச்சரித்தவனாக: வெள்ளத்தனை மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனை உயர்வு என்ற வள்ளுவனின் வாக்கு அமைய இங்கே உயர்ந்த எண்ணங்களோடு உயர்ந்த உள்ளங்களாக இந்த நிகழ்வின் பிரதம அதிதிகளாகவும் சிறப்பு அதிதிகளாகவும் வீற்றிருக்கின்ற அதிதிகள் அனைவரையும் விடுத்தவனாக அத்துடன் திருகோணமலை மாவட்ட அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் சங்க தலைவியாகவும் செயல்படுகிறார். இன்னும் பல சங்கங்களில் அதிகாரமிக்க பெண்மணியாகவும் திகழ்கிறார். இவருடைய சமூக பணியில் முக்கியமாக பின்தங்கிய குடும்பங்களின் பசிபோக்கும் செயற்பாடுகளில் உதவிகளை பெற்றுத் தருவதில் அதீத ஆர்வத்துடன் செயற்பட்டு வருகிறார். இதையும் தொடர்ந்து வழங்கி வருகிறார். கிராம மட்டத்திலான பொதுநல வேலை திட்டங்களில் சிறந்த ஆளுமையாக கருதப்படுபவர். இன்று வரை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் தேவைப்படும் போதெல்லாம் தன்னாலான உதவிகளை தனது வருமானத்திலிருந்து வழங்கி வருகின்றார். இவரின் சேவையை நாங்கள் பாராட்டி கௌரவிக்கின்றோம். தொடர்ந்து விருதுகளை பெறுவதற்காக திருமதி ஷெரின் ஜோசப் அமர்களிலும் தன்னை இணைத்து பணியாற்றி வருகிறார். சிறுவர் உரிமைகள், கல்வி வழிகாட்டல் தொடர்பிலும் தொண்டு நிறுவனங்களின் ஊடாக கிராமங்கள் பல சென்று தொடர் சேவையாற்றி வருகிறார். இவரின் சேவையையும் நாங்கள் பாராட்டி கௌரவிக்கின்றோம். தொடர்ந்தும் கௌரவத்தை பெறுவதற்காக திருமதி புஷ்பலதா தெனிராஜ் அம்மனியை உருவாக்குவதில் முன்னின்று செயல்படுகிறார். மகளிர் குழுக்கள், மகளிர் அமைப்புகளுடன் தன்னை இணைத்து பல சேவைகளையும் புரிந்து வருகிறார். இவரின் சேவையையும் நாங்கள் பாராட்டி கௌரவிக்கின்றோம். கௌரவங்களை பெற்றவர்களுக்கும் வழங்கிய அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சந்தர்ப்பத்தை தந்தமைக்கும் முதலில் அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். இன்று அன்பின் பாதை என்று கூறும் பொழுது, அன்பு ஆனது மகிழ்ச்சியாக நாங்கள் இருக்கும் பொழுதுதான் உருவாகுவது. அந்த மகிழ்ச்சியை நாங்கள் எவ்வாறு எம்மில் வைத்திருக்கின்றோம். மகிழ்ச்சி என்பது மற்றவர்கள் எமக்கு தருவதல்ல, நாமே எமக்குள் உருவாக்கி கொள்வதுதான் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை நாங்கள் எவ்வாறு உருவாக்கி கொள்கின்றோம் என்பதுதான் நமது கேள்வி. நாம் பிறக்கும் பொழுது எமக்கு பெயர் சூட்டுகிறார்கள். அந்த பெயரில் கொண்டு நாங்கள் எவ்வாறு நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம், அதற்குத்தான் எண்ணம் போல் வாழ்க்கை என்று அவர்கள் அதில் கூறுகிறார்கள். சந்தோஷப்படுத்துபவர்களாக எம்முடன் சேர்ந்து அவர்களும் மகிழ்ச்சியை கொண்டாடுபவர்களாக இருக்கும் பொழுது எமது வாழ்க்கை இந்த கலர் பேப்பர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கிறது. இந்த கலர் பேப்பர்ஸையே இன்னும் நிறப்பேப்பை வழங்கிக் கொண்டிருக்கும் அடிகளாரை கௌரவிப்பதில் திருகோணமலை அன்பின் பாதை எண்ணம் போல் வாழ்க்கை சமூகம் மிக பெருமை கொள்கிறது. இருப்பது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பெண், திருமதி சாமந்தி உமாகரன். தரவண்டிகள், பாடசாலைக்கு தேவையான பொருட்கள், கொரோனா கால பகுதியில் உல உணவுகள் என்பனவும் வழங்கி இன்று வரையிலும் அந்த சேவையை தொடர்ந்து வருகின்றார். சொந்த ஊரான யாழ்ப்பாணத்தில் இருந்து பஸ்ஸில் ஏறி மென்னாரில் தங்கியிருந்து இலவசமாக வகுப்புகளை நடாத்தி அதன் பயனாக முதல் முறையாக திருக்கேதீஸ்வரர் கிராமத்திலே மென்னார் மாவட்டத்தின் 3வது நிலையில் பொறியியல் பீடத்திற்கு ஒரு மாணவர் தெரிவு செய்யப்படுவதற்கும் காரணமாக இருந்திருக்கின்றார். நன்றி. தொடர்ந்தும் விருதுகளை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் பணிவன்புடன் மேடைக்கு அழைத்து நிற்பது திருமதி கனகமணி சபாலிங்கம் அம்மணி அவர்கள். நன்றி. தொடர்ந்தும் விருதுகளை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் திருமதி சிவரமணி
திருகோணமலை நிலாவளியைச் சேர்ந்தவர். உயர்தரம் கலைப்பிரிப்பு வரை கல்வியை தொடர்ந்த இவர் இலக்கிய உலகிலே கவிச்சுடர் என பெயர் பெற்ற எழுத்தாளராக தன்னை அடையாளப்படுத்தி நாவல், சிறுகதை, கவிதை என பல நூல்களையும் எழுதி விவாதம், பேச்சு, கவியரங்கம், நேர்காணல் என பல்துறை ஆளுமையாக திகழ்ந்து வருகின்றார். வானொலி, இணையம், சமூக ஊடகங்கள் மூலமும் தனது திறமைகளை உலகறிய செய்தவர். இதனை கௌரவிப்பதில் நாம் பெருமை அடைகின்றோம். தொடர்ந்தும் கௌரவங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் பணிவன்புடன் அழைத்து நிற்பது திருமதி சதுஷிகா ஜெயபிரகாஷ். திருகோணமலையைச் சேர்ந்த இவர் உயர்தரம் வரை கல்வி கற்றவர். தனது கணவருடன் இணைந்து சமூக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். சுய தொழில் முனைவுகளில் இளம் தம்பதியினராக அடிப்படை வியாபார முயற்சியில் இருந்து தொடர் உழைப்பால் பல்பொருள் அங்காடியை உருவாக்கியுள்ளார். குறைந்த விலையிலும் தரமான பொருட்களை சந்தைப்படுத்துவதில் திறம்பட உழைத்தவர். இன்று பொருளாதார நிலையில் உயர்வடைய சிறந்த பல திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார். விருதுகளை வழங்கியமை அமரிக்கும்
கேள்வி பணிப்பாளர் ரவீந்திரன் அவர்கள். கலாச்சார விழுமிய பண்பாடுகளையும் ஊட்டி மேடை நிகழ்வாக இருக்கட்டும், நடனமாக இருக்கட்டும், வண்ணச்சோலை நிகழ்வுகளாக, விளையாட்டு போட்டிகளாக எதுவாக இருந்தாலும் எமது பாரம்பரிய கலாச்சாரங்களை விட்டுக் கொடுக்காமல் யோகா பயிற்சிகள், இறைபக்தி, ஆங்கில கல்வி என மூன்றையும் சரிசமமாக இளம் பிஞ்சு வயதிலேயே அந்த மாணவர்களின் மனதை விதைத்து இன்று அமரராகி போன அமரர் சாரதா தேவி ஆனந்தராஜா அம்மணி அவர்களை மாத மணிச்சுடர் விருது வழங்கி பணிவதில் நாங்கள் பெருமை அளிக்கின்றோம். அந்த விருதினை பெறுவதற்காக அன்னாருடைய குடும்பத்தினரும் பாடசாலை ஆசிரியர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை மிகுந்த கரவொலியுடன் மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். மட்டுமல்லாது திறமையான மாணவர்களை இனம் கண்டு வலயம் மட்டும் முதல் தேசிய மட்டம் வரை கொண்டு சென்று தமது கிராமத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்தவர். வறிய நிலையிலும் திறமையுள்ள மாணவர்களை இனம் கண்டு அவர்களுக்குரிய விளையாட்டுக்கான உபகரணங்களையும் பெற்று ஊக்குவிப்பவர். இன்னும் பல சாதனைகளுக்கு மாணவர்களை தயார்படுத்தி வருபவர். இவரின் சேவையை நாம் பாராட்டி கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது அன்பின் பாதை சமூகம். இருக்கின்றார். இவரை போல் பாதிக்கப்பட்ட பெண்கள் சமூகத்தில் சமூக சேவை செய்வதோடு சமூகத்தில் பல்வேறு செயற்திட்டங்களை செய்ய முன்வர வேண்டும் என்று இவர் அயராது பாடுபட்டு வருகின்றார். குச்சவெளி பிரதேச மட்ட மாற்றுத்திறனாளி நலன்புரி சங்கத்தில் உறுப்பினராகவும் பெண் பிள்ளைகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட உதவிகளை செய்து வருகின்றார். பாடசாலைகளில் மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் மிகவும் காத்திரமாக தன்னை அர்ப்பணித்து சிறந்த ஆசிரியர் என பெயர் பெற்றவர். நேரத்தையும் கடமையையும் மிகவும் உறுதியாக கடைபிடிப்பதில் மாறா குணம் உடையவராகவும் ஆசிரியர் பணிக்கே உரிய பண்புகள் கொண்ட ஆசானாகவும் இவரை நாம் மதிக்கின்றோம். இவரின் சேவையை பாராட்டி கௌரவிப்பதில் நாம் பெருமிதம் கொள்கின்றோம். ஏற்படுத்திக் கொண்ட பசுமையான பூமி என்னும் தன்னார்வ அமைப்பை உருவாக்கி இயற்கை பாதுகாப்பு, மரங்களை நாட்டுதல் போன்ற பசுமை செயற்பாடுகளில் ஆர்வத்துடன் பலரை இணைத்து செயற்பட்டு கொண்டிருப்பவர். மேலும் பசிபோக்கும் செயற்பாட்டின் ஊடாக இடர் மற்றும் அனைத்த வேளைகளில் உணவு சமைத்த உணவினை தேவையுடையோருக்கு தேடி சென்று வழங்குதல் மற்றும் கல்வி செயற்பாடு, சிறுவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை பெற்றுத்தருதல் என தன்னார்வத்துடன் பணியாற்றி வருகின்றார். இவரின் சேவையை பாராட்டுவதில் பெருமிதம் கொள்கின்றோம். பணியாளர், உளநல ஆலோசகராகவும் தன் பணியின் மூலம் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டவர். தாயின் வளர்ப்பிலேயே வறுமையான சூழலிலும் கல்வி கற்று தாதிய சேவைக்காக தன்னை இணைத்துக் கொண்டு முதியோர் மற்றும் சிறுவர்களை பராமரிப்பதில் கடந்த 14 வருடங்களாக பணியாற்றி வருகிறார். உடல் உள பணிக்காக முழுநேரமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சேவையாற்றும் இவரின் பணியை பாராட்டி கௌரவிப்பதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். நன்றி. இவரின் பணியினை நாங்கள் மதித்து சேவையை பாராட்டி கௌரவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி. தொடர்ந்தும்
கௌரவத்தினை வழங்குவதற்காக நாங்கள் பெருமையுடன் அழைத்து நிற்பது திருமணவர். தற்பொழுது தமிழரின் பாரம்பரிய கலைகளையும் பாரம்பரிய விளையாட்டுகளையும் இன்றைய சந்ததியினருக்கும் கொண்டு சேர்க்கும் அளப்பெரிய பணியினை செய்து வருகின்றார். இவரின் பணியினை நாங்கள் மதித்து இவருக்கான சேவையை பாராட்டி கௌரவிப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். சிறிய பாடல், இந்த பாடலை வழங்குவதற்காக இங்கே வண்ண வண்ண சொல்லெடுத்து இங்கு வந்தது செந்தமிழ் பாட்டு, வாசமுள்ள மல்லிகை போல் மனம் தந்தது செந்தமிழ் பாட்டு, ஒரு சனம் எல்லாரும் விரும்பும் இசைதான் என்றும் வாழும், மனித ஜாதி பாட்டொன்றினால் தான் கவலை மறக்கும் நாளும், வண்ண வண்ண சொல்லெடுத்து இங்கு வந்தது செந்தமிழ் பாட்டு, வாசமுள்ள மல்லிகை போல் மனம் தந்தது செந்தமிழ் பாட்டு, மொழிகள் வெவ்வேறு பாடல் கொண்டாலும் இனிமை ஒன்றானது, தமிழர் பண்பாட்டை கூறும் பாட்டுக்கு தமிழே கண் போன்றது, மொழிகள் வெவ்வேறு பாடல் கொண்டாலும் இனிமை ஒன்றானது, தமிழர் பண்பாட்டை கூறும் பாட்டுக்கு தமிழே கண் போன்றது, மூங்கிலே மோதி வரும் காற்றும் இசைதான் தராதோ, மூன்று தமிழ் வாசமும் நாட்டுப்புற பாடலில் பொது புனல் போலே வராதோ, வண்ண வண்ண சொல்லெடுத்து இங்கு வந்தது செந்தமிழ் பாட்டு, வாசமுள்ள மல்லிகை போல் மனம் தந்தது செந்தமிழ் பாட்டு, பிள்ளை என்கின்ற இசையின் தாய் தந்தை யாரோ யார் சொல்லுவார், யாரால் எப்போது இசைதான் உண்டாச்சு பதில் நான் யார் சொல்லுவார், பிள்ளை என்கின்ற இசையின் தாய் தந்தை யாரோ யார் சொல்லுவார், யாரால் எப்போது இசைதான் உண்டாச்சு பதில் தான் யார் சொல்லுவார், பாயும் நதி மூலம் என்ன பார்த்ததில்லை யாரும் என்னாலும், நானும் இந்த பூமியில் நீல நதி போலவே நடந்திடுவேன் எங்கேயும், வண்ண வண்ண சொல்லெடுத்து இங்கு வந்தது செந்தமிழ் பாட்டு, வாசமுள்ள மல்லிகை போல் மனம் தந்தது செந்தமிழ் பாட்டு, ஒரு சனம் எல்லாரும் விரும்பும் இசைதான் என்றும் வாழும், மனித ஜாதி பாட்டொன்றினால் தான் கவலை மறக்கும் நாளும், வண்ண வண்ண சொல்லெடுத்து இங்கு வந்தது செந்தமிழ் பாட்டு, வாசமுள்ள மல்லிகை போல் மனம் தந்தது செந்தமிழ் பாட்டு. பேசப்படும் ஒருவராக திகழ்கிறார். சிறுவர் இலக்கியம், சிறுகதை, கவிதை என பலவற்றை எழுதியுள்ளார். சஞ்சிகைகள், பத்திரிகைகள் பலவற்றிலும் இவரின் நாக்கங்கள் தொடர்ந்து வெளியாகின்றமை குறிப்பிடத்தக்கது. இவரின் சேவையை பாராட்டி கௌரவிப்பதில் நாம் பெருமை கொள்கின்றோம்.
தற்போது ஓய்வு பெற்று வருகின்றார். எழுத்து உலகில் இயங்கிக் கொண்டிருக்கும் பெண் எழுத்தாளர்களுள் ஒருவராக அறியப்படுபவர். பல அமைப்புகளுடன் இலக்கியத்திற்காக தன்னை இணைத்துக் கொண்டு சென்று இன்று சுறுசுறுப்புடன் இந்த ஓய்வு வயதிலும் இயங்கி வருகின்றார். இவரின் சேவையை பாராட்டி கௌரவிப்பதில் அன்பின் பாதை சமூகம் பெருமை கொள்கிறது. தேங்க்யூ. நன்றி. மாவட்ட மாகாண தேசிய மட்டம் வரை சென்று வெற்றி பெற வைத்துள்ளார். மேலும் சிங்கள மொழி திறமை கொண்ட ஆசிரியராகவும் தன்னை வெளிப்படுத்துகின்றார். தனது ஓய்வு நேர செயற்பாடுகளில் சமூக செயற்பாடுகளில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கான தன்னார்வ சேவைகளை புரிவதில் ஆர்வத்துடன் செயற்பட்டு வரும் இவரை கௌரவிப்பதில் பெருமை கொள்கின்றோம். நாம் கௌரவிக்கின்றோம். திருகோணமலை அன்பின் பாதை எண்ணம் போல் வாழ்க்கை கலை இலக்கிய மன்றத்தின் தலைவர் கனக தீபகாந்தன் அவர்களும் இணைந்து இதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றோம். நன்றி. Deeply honored to have this with us today, a leader of historic importance, the Honorable First Mayor of Trichamali. Your presence here today makes this occasion even more meaningful as we together celebrate women empowerment. Sir. இந்த நேரத்து வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்வதோடு இன்று 10 வருடங்கள் தனது இறைவனையை நிறைவு செய்து அதற்கான விருதினையும் பெற்று இங்கே வீற்றிருக்கின்ற எங்களுடைய அடிகளார் அவர்களுக்கும் விருந்தினராக வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினராகவும் அதிதிகளாக வந்திருக்கின்ற எங்களுடைய மணிவண்ணன் அண்ணன் அவர்களுக்கும் சுபாங்கினி ஜோன்சன் திருமணி சுபாங்கினி ஜோன்சன் அவர்களுக்கும் ஏழையோருக்கும் இந்த நேரத்தில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு பெண்ணை போற்றுவோம் என்ற இந்த விருது விழாவுக்கு எங்களை அழைத்து சிறப்பித்த அன்பின் பாதை எண்ணம் போல் வாழ்க்கை கலை இலக்கிய மன்றத்தினருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து மனிதர்களும் தாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே முயற்சி செய்கின்றார்கள். சிலர் அதை வென்றிருக்கிறார்கள், சிலர் அதை தோல்வியடைந்திருக்கின்றார்கள். நீங்கள் ஒரு பட்டாம்பூச்சியை பாருங்கள், வேறொரு பூச்சியையும் பாருங்கள். பட்டாம்பூச்சி பூவிலே அமர்ந்து தேனை உறிந்துகின்றது. பூச்சியும் இலையிலே அமர்ந்து அந்த இலையை சாப்பிடுகின்றது. இரண்டுக்கும் ஒரே தன்மையைத்தான் இறைவன் வழங்கியிருக்கின்றார், தேனை உறிஞ்சும் தன்மை. ஆனால் பட்டாம்பூச்சி அந்த பூவிலே அமர்கின்ற போது இன்னொரு பூ ஜனனிக்கின்றது. ஆனால் பூச்சி அந்த இலையிலேயே பூவிலே இருக்கின்ற போது அந்த பூவை அழிக்கின்றது. இந்த இரண்டு விதமான தன்மைகளையும் இந்த பூச்சிக்கும் பட்டாம்பூச்சிக்கும் இறைவன் வழங்கி இருக்கின்றார். இந்த அன்பின் பாதை கலை இலக்கிய மன்றம் தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றது. சைனாவிலே ஒரு மரம் இருக்கின்றது, அது டாம் மரம் என்ற பெயர் அந்த மரத்துக்கு பெயர். அதனுடைய விதையை அங்கே நட்டால் அது ஒரு கிழமையிலோ அல்லது ஒரு மாதத்திலேயோ அல்லது ஒரு வருடத்திலேயோ
அல்லது 2 வருடத்திலேயோ அது தனது முளையை வெளியே விடுவதல்ல. அந்த முளை வெளியே தெரிவதற்கு 5 வருடங்கள் ஆகின்றன. 5 வருடங்கள் ஆகின்ற பிறகு அந்த முளை வெளியே வந்து ஒரு நாளைக்கு 3 அடி வளரும். 60 நாட்களில் அது 90 அடி வளர்ந்து விடும். அதே போன்று இந்த அன்பின் பாதை கலை இலக்கிய மன்றம் 5-6 வருடங்களாக தனது விதையை இங்கே விதைத்து இப்போது விருட்சமாக வெளியே இருந்து தனது சேவையையும் இந்த பாராட்டுகளையும் இந்த பெண்ணை போற்றுவோம் பெண்ணையை போற்றுவோம் என்ற பெண்களை தெரிவு செய்து அவர்களை கௌரவிப்பதில் சிறந்து விளங்குகின்றார். அவர்கள் தேடிய அந்த பாதை சிறப்பான ஒரு பாதை தான். அன்பின் பாதை என்ற பெயரே ஒரு மனதுக்கு இனிமையான ஒரு பெயராக இருக்கின்றது. நீங்கள் சரியான பாதையைத்தான் தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். அன்பின் பாதை எண்ணம் போல் வாழ்க்கை என்ற சரியான பாதையை நீங்கள் சென்று கொண்டிருக்கின்ற காலம் போது உங்களுக்கு நிச்சயம் எதிர்காலத்தில் தொடர்ந்து வெற்றிகளை கிட்டும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த அளவை நான் உங்களுக்கு செய்வேன் என்ற இந்த நேரத்தில் உறுதி கூறிக்கொள்கின்றேன். எல்லோருக்கும் இப்படியான எண்ணங்கள் வருவதில்லை, எல்லோருமே இதை ஏற்று செய்வதும் இல்லை. அப்படி உங்களுக்கு இப்படியான எண்ணங்கள் வந்து எங்களுடைய மக்களுடைய நலன்களிலும் அவர்களுடைய அக்கறையிலும் அவர்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதில் அக்கறையும் கொண்ட உங்களை நாங்கள் கைதூக்கி விடுவதற்காக எங்களால் முழு சேவையும் உங்களுக்கு நாங்கள் தருவோம். பெண்ணையை போற்றுவோம் என்று நீங்கள் கூறி இந்த பெண்களை கௌரவித்தது எங்களுடைய அன்னையர், தங்கை, அக்கா, மனைவி, பிள்ளைகளை போற்றியது சமனாக நாங்கள் எண்ணுகின்றோம். நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை, பெண் குழந்தைகளை, எங்களுடைய அக்கா, தங்கை, மனைவிமார்களை அன்பாக நேசிப்பது போன்று அவர்களை பாராட்டி கௌரவிப்பதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். நான் திருமணம் செய்து போடி, வாடி, போடா என்று வார்த்தைகள் நான் பாவித்ததில்லை. இதுவரை நான் கை நீட்டி என்னுடைய மனைவிக்கோ என்னுடைய குழந்தைகளுக்கோ அடித்ததும் அல்ல. ஆனால் நான் வெளியில் அப்படிப்பட்டவன் அல்ல. என்னமோ தெரியவில்லை, எனது வீட்டில் நான் பண்பாக இருந்தேன், வெளியில் நான் சில வார்த்தைகள் பேசுவேன், சண்டையிடுவேன். ஆனால் வீட்டில் நான் இந்த 40 வருடங்களாக அன்பாக இருந்திருக்கின்றேன். எனது குடும்பத்தாருடன் நேசமாக இருந்திருக்கின்றேன். ஆனால் இங்கே நான் பலருடைய பேச்சு பார்க்கும்போது மணிவண்ணன் சொன்னார், வீட்டில் மனைவிமார் தேவதையாக இருப்பதில் நாங்கள் நடக்கின்ற விதத்தில் தான் என்று. ஆனால் வீட்டில் நான் தேவதையைத்தான் கண்டு நானும் தேவனாகத்தான் இருக்கின்றேன். ஆனால் வெளியில் நான் அப்படி இருக்கவில்லை, என்னவோ தெரியவில்லை. வெளியில் இருப்பதற்கு நான் இனி பழகிக் கொள்வேன் என்று கூறி இந்த வாய்ப்பை தந்தோம் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நமது விருந்தினர்கள் தொடர்ந்து நன்றி அவர்கள் திரு செல்வராஜா அவர்களே. தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் பேரர் திரு நோயல் இமானுவேல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நன்றி. நன்றி.
பரிசில்களை பெறுவதற்காக நாங்கள் பணிவன்புடன் அழைத்து நிற்பது திருமதி செல்வராணி கிரிதரவாசன் அவர்களையும் திருமதி அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நானிலம் போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்லுவது நம் கடமை. அந்த வகையில் இன்றைய விழா சிறக்க வழியாகி அருளாகி ஆதியும் அந்தமுமாகி என்னாலும் எவை ஆளும் நிறைவா உமக்கு நான் இனிக்க என் நன்றியை காணிக்கையாக ஆக்குகிறேன். இரவு வானை அழகு செய்யும் விண்மீன்களைப் போல் இவ்விழாவின் நாயகர்களாக கௌரவிக்கப்பட்ட மகளிர் அனைவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்விழாவின் முதன்மை விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருகோணமலை மாநகர சபை முதல்வர் கௌரவ கானா செல்வராஜா அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக பேரர் திரு நோயல் இமானுவல் திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்கும் தவத்திரு அகத்திய அடிகளார் குருமகா சன்னிதானம் தென்கைலை ஆதீனம் திருகோணமலை அவர்களுக்கும் ஸ்ரீ சண்முகா இல்ல பொறுப்பாளர் செல்வி விமலா நடராஜா அவர்களுக்கும் பிராந்திய கல்வி திணைக்களம் திருகோணமலை பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி சுவாங்கி ஜோன்சன் அவர்களுக்கும் மற்றும் வலய கல்வி பணிப்பாளர் மைதிலி அவர்களுக்கும் அவரது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் சிரமம் பாராது பல்வேறு வேலைப்பாடுகளுக்கு மத்தியிலும் விழா நாயகர்களை கௌரவிப்பதற்காக இவ்விழாவிற்கு வருகை தந்து கௌரவித்த அதிதிகள் ஒவ்வொருவருக்கும் இதயம் கணிந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். மாதர் குலம் மணிக்குலத்தின் மணிக்குடம் என்பதை நல்ல பல கருத்துக்களை வழங்கி நிரூபித்து சென்ற ஆரணி மற்றும் பயிற்சி திணைக்களத்தின் பிரதம செயலாளர் நாவண்ணா மணிவண்ணன் ஐயா அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இவ்விழா இனிமே சிறப்பாக நடப்பதற்காக நமக்கு உதவிய பிரதான அனுசரணையாளர்களான ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த அமரர் பிரதீபன் பிரியதர்ஷினியின் குடும்பத்திற்கும் நமது மனமோத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இக்குடும்பத்தாரின் உதவியானது கடந்த பல வருடங்களாக நமது அன்பின் பாதை மற்றும் எண்ணம்போல் வாழ்க்கையின் செயற்பாடுகளுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கப்பட்டு வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நமது பிரதான அனுசரணையாளர்களான RPM கிளீனிங் அண்ட் ஆட்டோ கேர் மெல்போர்ன் ஆஸ்திரேலியா ஸ்தாபனத்தினருக்கும் கார்னியா ஃபவுண்டேஷனின் ஸ்தாபகரான திரு தர்மலிங்கம் புஷ்கரன் அவர்களுக்கும் மல்டி கல்டிவேஷன் ஸ்தாபனத்திற்கும் ஆட்சி சுவையூற்று உணவகத்தின் உரிமையாளருக்கும் SS ஸ்டுடியோ நிறுவனத்தின் உரிமையாளருக்கும் திருமலை சப்தம் இசைக்குழு பின் ஸ்தாபகரான திரு சச்சிதானந்தம் ஷன் அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நமது விழா சிறப்பாக நடைபெறுவதற்காக இம்மண்டபத்தினை நமக்கு தந்துதவிய மாநகர சபை முதல்வர் மற்றும் செயலாளர் குலாம் அனைவருக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். காதுக்கும் கண்ணுக்கும் விருந்தளிக்கும் விதமாக இன்றைய நிகழ்வில் கலை நிகழ்ச்சிகளை வழங்கிய மாணவர்கள் மற்றும் கலைஞர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எண்ணங்கள் தான் நம் வாழ்வை மாற்றும் வண்ணங்கள். அந்த அடிப்படையில் அன்பின் பாதை மற்றும் எண்ணப்போல் வாழ்க்கை கலையிலக்கிய மன்றத்தின் ஸ்தாபகரான ரொசேட்டா அண்டோ அவர்களுக்கும் இம்மன்றத்தின் தலைவரான கனகதீபகாந்தன் அவர்களுக்கும் இம்முயற்சியை, அதாவது பெண்மையை போற்றுவோம் எனும் ஒரு கருப்பொருளை தொடர்ச்சியாக 3 வருடங்களாக
தொடர்ந்து நடாத்தி செல்வதற்கான முயற்சியை இவர்கள் எடுத்து வருவதன் காரணத்தினால் மென்மேலும் இன்னொரு காலங்களிலும் மென்மேலும் சிறப்பாக இவ்வாறான முயற்சிகளை மேற்கொண்டு வர வேண்டும் என்பதை கூறி இவர்களுக்கு அவரது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இவ்விழாவிற்கு நமக்கு விருதுகளை தயாரித்தல் மற்றும் மேடை அலங்காரத்திற்கென்று உதவி புரிந்த பெஸ்டி குழுமத்தினருக்கும் இவ்விழாவினை முழுமையாக படம் பிடிப்பதற்காக நமக்கு உதவிய அம்பிகா ஸ்டுடியோ நிறுவனத்தினருக்கும் நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இவ்விழாவானது சிறப்பாக இந்நேரம் வரை நிறைவு பெறுவதற்கு உதவிய அன்பின் பாதை எண்ணப்போல் வாழ்க்கையின் நிர்வாக உறுப்பினர்கள் குழாமிற்கும் அதைவிட நமக்கு தொழில்நுட்ப ரீதியாக பல உதவிகளை நல்கிய கவிசாகர் கிருதரவாசன் மற்றும் லோகிஷன் கமலேந்திரன் அவர்களுக்கும் நமது நன்றிகளை கூறிக்கொண்டு திக்கட்டும் ஒளிக்கட்டும் பெண்ணியம் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சரி, ஓகே, ரெடி வாங்க. அதே